பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுப்பு எடுத்து அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துவதால் நெல்லை மாவட்டத்தில் அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கூடுதல் தகவலுடன் நம்முடைய மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி. விவரம் என்ன? ஜாக்டோஜி அமைப்பை சார்ந்தவர்கள் ஏற்கனவே நேற்றைக்கு உள்ளிட்ட அரசு ஊழியர்கள் சார்ந்தவர்கள்ட்ட நேற்றைக்கு அமைச்சர் உள்ளிட்டவர் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில திருநெல்வேலி மாவட்டத்தில் 8000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் விடுப்பெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களோடு வருவாய்த்துறை ஊழியர்களும் தற்செயல் விடுப்பு போராட்டம் நடத்தி வருவதன் காரணமாக அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பாக பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் யாருமே பணியாளர்கள் இல்லாமல் முழுவதுமாக பணியாளர்கள் நிலை காணப்படுகிறது. இதனால ஊழியர்கள் இல்லாத காரணத்தினால வரக்கூடிய மக்கள் திரும்பி நிலை காணப்படும். பாளையங்கோட்டை வட்டாட்சியர் முன்பாக இன்னும் சற்று நேரத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் அமைப்பை சார்ந்தவர்கள் போராட்டம் நடத்த இருக்கிறார்கள். இந்த போராட்டம் நீதிமன்றம் ஏற்கனவே அவர்கள் போராட்டம் நடத்த கூடாது என பிறப்பித்துள்ள நிலையிலும் தற்செயல் விடுப்பு எடுத்து வரக்கூடிய அவர்கள் தற்போது பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக குழுமியிருக்கிறார்கள். நேரத்தில் அவர்களுடைய ஆர்ப்பாட்டம் துவங்க இருக்கிறது. ஆர்ப்பாட்டம் அலுவலக வளாகத்திற்குள்ளேயே திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இந்த போராட்டம் நடக்க இருக்கிறது. போராட்ட நேரத்தில் அரசை கண்டித்து அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இயல்பு வாழ்க்கை சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி.